பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. இந்த வாரத்திலிருந்து நம்ம ஒரு புதிய தலைப்பின் கீழாக கர்த்தருடைய செய்தியை நம்ம பார்க்க போறோம். इस हफ्ते से हम एक नए पाठ जो परमेश्वर के उपदेश की ओर हम जाएंगे. அது முக்கியமான ஒரு தலைப்பு. அது वो एक मुख्य जो एक पाठ है. என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, वो क्या जो है टाइटल जो है, கள்ள போதகர்களுடைய எழுச்சி. जो झूठे शिक्षकों का जो उदय जो होता है. இந்த கள்ள போதகமானது இன்றைக்கு நேற்று உதயமானது அல்ல. ये जो झूठे जो उपदेशक जो है कल और आज करके नहीं हुआ करके नहीं है. அது ஏதேன் தோட்டத்தின் காலத்திலிருந்தே இருக்கிறதான ஒரு காரியமா இருக்குது. वो जो एदेन के भाग के उन दिनों से ही उस कार्य जो था. हालेलुया. हालेलुया. அப்ப கள்ள போதகத்தை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. इसीलिए जो झूठे उपदेशों को भी जो है हम बहुत ही जो है गंभीर के साथ में जो हमें रहना चाहिए. ஆகவே தொடர்ந்து ஒரு சில வாரங்கள் நம்ம இந்த கள்ள போதகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். आज हम कुछ हफ्ते सप्ताह से जो है इस जो है झूठे उपदेशों के बारे में जब देखेंगे. हालेलुया. हालेलुया. सो தொடர்ந்து நம்ம இந்த செய்திகளுக்குள்ளாய் கடந்து போக போகிறோம். हम जो इस उपदेश की ओर में जारी रखेंगे. இந்த வாரம் இதனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் செய்தி மாத்திரம்தான். इस हफ्ते जो पहले जो इसकी जो है इंट्रोडक्शन के बारे में हम देखेंगे. இதனுடைய ஒரு தலைப்புக்குள்ளே மாத்திரம் நம்ம கடந்து போக போகிறோம். ஏன் இந்த செய்தி முக்கியமானது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். क्यों ये जो उपदेश जो है मुख्य करके हम देखेंगे. ஆமென். ஹalleluya. हालेलुया. அப்போ 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 पत्रस की पुस्तक 2 अध्याय के पहला वचन को हम पढ़ेंगे. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். जिस प्रकार उन लोगों में झूठे भविष्यद्वक्ता थे, उसी प्रकार तुम में भी झूठे उपदेशक होंगे, जो नाश करने वाले पाखंड का उद्घाटन छिप छिप कर करेंगे और उस स्वामी का जिसने उन्हें मोल लिया है इनकार करेंगे और अपने आप को शीघ्र विनाश में डाल देंगे. அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார். वही प्रभु यीशु मसीह इस प्रकार के कहते हैं. மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். मत्ती की पुस्तक 7वां अध्याय के 15 वचन में हम देखते हैं. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். झूठे भविष्यद्वक्ताओं से सावधान रहो, जो भेड़ों के भेष में तुम्हारे पास आते हैं, परंतु अंतर में वे फाड़ने वाले भेड़िए हैं. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, நாம் உலகத்தினுடைய கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम इस दुनिया की जो अंतिम पहर में जो हम जी रहे हैं. இங்கே பிசாசானவன் தனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் குறைவு என்பதை அறிந்திருக்கிறான். यहाँ पे शैतान जो उनकी जो दिया जो दिन जो बहुत ही जो है कि कमी है. அப்ப அவனுடைய செயல்கள் அது தீவிரமாய் நடக்கிற ஒரு நாட்களிலே நாம் இருந்து तो கொண்டிருக்கிறோம். उनकी जो कार्य बहुत ही शीघ्रता से जो चल रहा है. ஆகவே அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாய் சபைக்குள்ளே கள்ள போதகர்களை கள்ள தீர்க்கதரிசிகளை அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். इसीलिए उसको जो दिया गया जो समय को जो है उसे कलीसिया के अंदर में झूठे उपदेशों को जो उद्घाटन वो करते हैं. இந்த கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் இவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ये जो झूठे जो उपदेशक और झूठे जो भविष्यद्वक्ता के एक जो पैटर्न रहती है. இவங்க வெளியில உள்ளவங்க கிடையாது. ये जो बाहर की नहीं है. இவங்க ஒரு பூசாரியோ இல்லனா ஒரு குருவோ கிடையாது. ये कोई पुजारी और कोई गुरु नहीं है. இல்ல வேற மதத்து தலைவர்கள் கிடையாது. या कोई दूसरे धर्म के नेता नहीं है. இவர்கள் சபைகளுக்குள்ளே இருக்கிறவங்க. ये जो कलीसिया के अंदर में रहने वाले हैं. இவர்கள் நம்மிடத்திலிருந்து வேத புத்தகத்தை தான் கொண்டு வருவாங்க. ये जो आपके पास में जो है पवित्र शास्त्र ही लेकर आएंगे हैं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் உச்சரிப்பார்கள். वो जो यीशु मसीह के नाम को जो कहेंगे. வேத புத்தகத்தில் இருக்கிற வசனத்தையே பேசுவார்கள். वो पवित्र वचन जो है बाइबल से लेकर वो कहेंगे. ஆனால் அவர்கள் கள்ள போதகர்களாய் இருக்கிறார்கள். लेकिन वो झूठे शिक्षक जो रहते हैं. हालेलुया. हालेलुया. ஆகவே வேத வசனம் நம்மை அதை குறித்து எச்சரிக்கிறது. इसीलिए जो पवित्र वचन उसके बारे में हमें जो चेतावनी देती है. ஆகவே நாம வேதத்திலே நாம போகும்போது इसीलिए हम जो है पवित्र शास्त्र वचन की ओर हम जब जाएंगे. ஆதியாகமம் 21வது அதிகாரத்துக்கு நம்ம போனோம்னு சொன்னா जो उत्पत्ति 21वां अध्याय में जब हम जाएंगे. அங்கே நாம் வாசிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். उसमें पढ़ने के कार्य को हम देखेंगे. அங்க ஆகாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். वहां पर हम हजेरा के बारे में हम देखेंगे. ஆகார்
தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலை எடுத்துக்கொண்டு அவள் வனாந்தரத்துக்கு திரும்ப போகிறார். हजीरा जो अपने पुत्र को लेकर जो उस मरुस्थल भूमि की ओर में जा रही थी, அவ பெர்சேபா வனாந்தரத்தை நோக்கி போகிறாள். वो जो बेर्शेबा की जो है मरुस्थल भूमि की ओर में जा रही थी, அங்கே இஸ்மவேல் அவளோடு கூட இருந்தான். वहां पर इसमें है जो उसके साथ में था. இப்போ அவங்க கொண்டு போனதான தண்ணீரும் அப்பமும் தீர்ந்து போய்விட்டது. अभी वो लेके गए जो पानी और जो रोटी जो है वो खत्म हो चुका था. அவள் கொஞ்சம் தூரத்திலே போய் वो थोड़े दूर तक தன் जाके குமாரனுடைய சாவை நான் காண மாட்டேன் என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருக்கிறாள். अपने जो पुत्र का जो है मरण को वो देख नहीं सकते कि वो दूर होकर बैठी है. ஹalleluya. हालेलुया. இது இரண்டாவது முறை அவள் இந்த வனாந்தரத்துக்கு போகிறது. ये जो दूसरी बार जो मरुस्थल की ओर में जा रही थी, இதுக்கு முன்னாடி நாம் 16வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். उससे पहले हम जो 16 अध्याय में हम देखते हैं, ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலே जो उत्पत्ति की है 16 अध्याय में, அங்கே நாம் வாசிக்கிறோம். वहां पर हम पढ़ते हैं. அதனுடைய 13வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், उसके 13वां वचन को हम देखेंगे. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று வாசிக்கிறோம். तब उसने यहोवा का नाम जिसने उससे बातें की थी अथा एल रोही रखकर कहा, क्या मैं यहाँ भी उसको जाते हुए देखने पाई और देखने के बाद भी जीवित रही. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. यहाँ पर एक संभव हो रहा है. இப்பொழுது இதுதான் முதலாவது சம்பவம். यही जो है पहला संभव. இங்கே ஆகார் என்பவள் यहाँ पे जो हजीरा जो थी, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மனைவி கிடையாது. जो एक प्रतिज्ञा केवल एक पत्नी नहीं थी, அவள் இடையிலே புகுந்தவள். वो जो बीच में आई हुई थी, சாராள் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவள். जो साराई जो है प्रतिज्ञा की वाली जो पत्नी थी, ஆண்டவருடைய வாக்குத்தத்தமானது சாராளுடைய குழந்தையிலே இருந்தது. जो परमेश्वर जो है प्रतिज्ञा दिया वो जो सारा की पुत्र था. ஆனால் சாராள் தனக்கு குழந்தை பிறக்காது என்கிற ஒரு நிச்சயத்தை அவளுக்குள்ளே வந்ததினாலே सारा जो एक निश्चय कली उसके जो है पुत्र नहीं रहेगा, वो अपने अंदर में लेकर தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலே நம்பிக்கை இல்லாதபடியினாலே, परमेश्वर की जो है वाचा में भरोसा नहीं करके, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியாதபடியினாலே परमेश्वर जो प्रतिज्ञा को न विश्वास करके ஒரு குறுக்கு வழியை அவள் தேர்ந்தெடுத்தாள். एक जो टेढ़े मार्ग को उसने इस्तेमाल करी थी. அதுதான் ஆகார். वही जो हजीरा है. ஹalleluya. हालेलुया. அப்ப ஆகார் என்பது तो हजीरा जो थी தேவனுடைய தேர்ந்தெடுப்பு அல்ல. परमेश्वर की ओर से जाना गया स्त्री नहीं It's थी. not a God's plan. वो जो परमेश्वर की योजना नहीं था, அது தேவனுடைய திட்டமே கிடையாது. वो परमेश्वर की योजना नहीं था. அது சாராளுடைய திட்டம். वो जो सारा की योजना அது थी, மனுஷனுடைய திட்டம். वो जो मनुष्य की योजना था. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக மனுஷனுடைய திட்டம் வரும்போது जो परमेश्वर की योजना की ओर से जो है मनुष्य की योजना अपना जो लेकर आते அங்கே हैं, குழப்பமும் பிரச்சனைகளுமே உருவாகிறது. वहां पर जो गड़बड़ी और जो समस्या उत्पन्न होती है. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக நாம வரும்போது हम जो परमेश्वर के विरुद्ध में जो योजना की ओर जब हम आते हैं, தேவனுக்கு விரோதமானவர்களாய் நாம் மாறுகிறோம். हम परमेश्वर के विरुद्ध बन जाते हैं. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் वो சரி, कितने भी बड़े जो व्यक्ति होने அது से भी, வாக்குத்தத்தத்தின் தாயாகிய சாராளா இருந்தாலும் சரி, वो जो प्रतिज्ञा किए वाली जो सारा होने से भी, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் அவள் செயல்பட்டாள். वो परमेश्वर की प्रतिज्ञा के विरुद्ध में वो काम करी थी. ஆனா இங்க பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं, அது 16வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, उसमें जो 16 अध्याय की जो 7वां वचन कहता है, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு. तब यहोवा के दूत ने उसको जंगल में शूर के मार्ग पर झल के एक सोते के पास पाकर कहा. இங்கே ஆண்டவர் அவளை காண்கிறார். यहाँ पर परमेश्वर उसे देखते हैं. அவள் போகிற பாதைகள் எல்லாம் அவர் கூட இருக்கிறார். उनकी जाने की सारी जो रास्ते में उसके साथ में रहते थे. அவள் வாக்குத்தத்தத்தின் தாயாக இல்லாவிட்டாலும், वो जो प्रतिज्ञा की माता नहीं रहने से भी, அவள் வாக்குத்தத்தத்துக்கு உரியவளா இல்லாவிட்டாலும், वो जो प्रतिज्ञा की जो लायक नहीं वाली जो होने से भी, அவள் ஒரு அடிமையா இருந்தாலும், वो एक गुलामी होने से भी, தேவனுடைய கண்கள் அவள் மேலே இருந்தது. परमेश्वर की जो आंखें उसके ऊपर में थी. ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய தூதன் அவள் போகிற இடமெல்லாம் அவளோடு கூட போனான். परमेश्वर दूत जो कहां पर जहां पर वो जाती उसके साथ में था. அங்கே அவளுக்கு தண்ணீர் இல்லாமல் போனபோது, वहां पर उस जगह में उसके लिए पानी नहीं जब था. அவ எங்க போகணும்னு தெரியாம இருந்தபோது उसे कहां जाना है उसे नहीं मालूम था. கர்த்தருடைய தூதன் அவளுக்கு தோன்றி, परमेश्वर के दूत जो उसके सामने आए थे, ஆகாரே நீ எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். हाजिरा तू कहां जा रही है? ஹalleluya. हालेलुया. எங்க போற நீ? कहां जाती है? யார்கிட்ட இருந்து போற? किसकी ओर जाती है? ஆமென். आमीन. தேவன் அவளை திரும்பவுமாக ஆபிரகாமுடைய வீட்டுக்கு திரும்ப அனுப்புகிறார். यहोवा फिर से उसे जो है अब्राहम के घर वापस लौटने को कहते हैं. கர்த்தருடைய தூதன் அவளை கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, यहोवा के दूत ने उसे सिर्फ खोजा सिर्फ नहीं, அங்கே அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். वहां पर उसे एक प्रतिज्ञा देते हैं. ஹalleluya. हालेलुया. ஆகவே நீ போய் உன்னுடைய வீட்டிலே போய் நீ அடங்கியிரு என்று तो சொல்லுகிறார். वापस अपने
स्वामी के घर लौट जाओ। இப்ப இரண்டாவது சந்திப்பை 21வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். अभी हम दूसरे मिलन को हम देखेंगे। हम இங்க 21வது அதிகாரம் வரும்போது यहाँ पे जब 21वां अध्याय जब आता है, அதிலே 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். वहाँ पर 17 वचन को हम पढ़ते हैं। பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். தேவதூதன் வனாந்தரத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்றான். परमेश्वर उस लड़के की सुनी और उसके दूत ने स्वर्ग से हजीरा को पुकार कर कहा, हे हजीरा तुझे क्या हुआ? मत डर, क्योंकि जहाँ तेरा लड़का है वहां से उसकी आवाज परमेश्वर को सुन पड़ी है। குழந்தையினுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். जो लड़के की आवाज को परमेश्वर ने सुन लिया है। கூப்பிடுகிறவருடைய சத்தத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். जो बुलाने वाले की आवाज को सुनने वाले हमारी यहोवा है। அது விசுவாசியா இருந்தாலும் அவிசுவாசியா இருந்தாலும் ஆண்டவர் கேட்கிறார். वो विश्वासी हो या अविश्वासी होने से भी उनके सुनेंगे। அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருந்தாலும் வெளியில இருந்தாலும் ஆண்டவர் वो கேட்கிறார். प्रतिज्ञा के बच्चा होने से भी या नहीं होने से भी वो सुनेंगे। இஸ்மவேலினுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். इस महल की जो आवाज को परमेश्वर ने सुन लिया था। ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். परमेश्वर उनके आंखों को खोल दिए हैं। அவ அங்க ஒரு தண்ணீர் இருக்கிற கிணத்தை பார்க்கிறார். वहां पर एक पानी के जो कुएं को उसने देख लिया था। தன்னுடைய தோல் பை முழுவதும் தண்ணியை நிரப்புகிறார். अपने जो पूरे जो उसने थैले में भर कर उसने जो पानी भर लिए हैं। மறுபடியும் அந்த வனாந்தரத்திலே அவள் போகிறார். फिर से वो उस मरुस्थल भूमि में जा रहे थे। பாருங்க, यहाँ पर देखिए இரண்டு முறை ஆண்டவர் ஆகாரை சந்தித்தார். 2 बार हजीरा से परमेश्वर ने मिले हैं। இரண்டு விதமான வனாந்தரத்திலே ஆண்டவர் சந்தித்தார். 2 प्रकार के मरुस्थल की स्थिति पर वहां पर जो मिले थे। முதலாவது நாம் பார்த்தோம் பெர்ஷெபாவுக்கு போகிற வனாந்தரம். पहले जो देखे हम जो बेर्शेबा की ओर जाने वाले मरुस्थल அது की ओर, எகிப்துக்கு நேரா போகிற வனாந்தரம். वो जो मिस्र की ओर जाने वाली जो बंजर भूमि। இங்கே நான் வாசிக்கிறோம் சூருக்கு நேராக போகிற ஒரு வனாந்தரம். यहाँ पर हम जो पढ़ते हैं शूर की ओर जाने वाली बंजर भूमि। ஹalleluya. हालेलुया। ரெண்டு வனாந்தரமான காரியம். 2 बंजर भूमि वाले जो कार्य, ரெண்டு முறை தேவன் சந்திக்கிறார். 2 बार परमेश्वर उनसे मिलते हैं। இரண்டு விதமான அற்புதங்களை 2 செய்கிறார். तरह के अद्भुत कार्य करते हैं। ஒரு உண்மையை நாம் இங்கே பார்க்கிறோம். एक सच्चाई को हम यहाँ पर देखते हैं। அது என்னது? वो क्या है? எந்த வனாந்தரத்திலே நீங்க இருந்தாலும், आप कौन से भी जो बंजर भूमि में रहने से भी, எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும், किसी भी परिस्थिति में भी रहने से भी, ஆண்டவர் உங்களுக்கு எல்ரோயியா இருக்கிறார். परमेश्वर आपके लिए एलरोही है। ஹalleluya. हालेलुया। அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். वो आपको देखने वाले परमेश्वर है। அவர் उங்களை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். वो आपकी पालन करने वाले परमेश्वर है। நீங்கள் விசுவாசத்தின் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டவர்களாய் இருக்கலாம். क्या आप विश्वास के घर से आपको भगाया जा सकता था? ஆனாலும் கர்த்தர் உங்களை காண்கிறார். फिर भी परमेश्वर आपको देखते हैं। இப்ப கள்ள போதகர்களை பற்றின இந்த தொடருக்கும் ஆகாருடைய கதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? अभी ये झूठे उपदेशकों और ये जो हजीरा की जो कहानी में क्या संबंध है? என்ன சம்பந்தம் இருக்குது? क्या संबंध है? இங்க பாருங்க, यहाँ पर देखिए இந்த கிறிஸ்தவ சபையுடைய நிலைமை இதுவா இருக்கிறது. आज जो मसीहा की जो कलीसिया इस प्रकार का है। ஆவிக்குரிய சபையானது जो आध्यात्मिक जो कलीसिया जो है, இன்னைக்கு வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்து आज கொண்டிருக்கிறது. जो एक बंजर भूमि की जो है जीवन वो जी रहे हैं। அவர்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க. वो जो प्यासे हैं। சபை இன்றைக்கு திசை தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது. कलीसिया जी अपनी जो दिशाओं से भटक चुके हैं। சபைக்குள்ள இன்றைக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. जो कलीसिया के अंदर बहुत सारी गड़बड़ियां पड़ी है। அவர்கள் கலகக்காரங்க கிடையாது. वो जो है चुगलीखोर नहीं है। அவர்கள் ஏமாற்றக்காரர்கள் கிடையாது. वो जो है दूसरे को है बेवकूफ नहीं बनाते। ஆண்டவரை நம்பி விசுவாச வாழ்க்கைக்கு வந்ததான தேவ பிள்ளைகள், जो परमेश्वर पर विश्वास करने, परमेश्वर के विश्वास के बच्चों, தவறான போதகர்களுடைய நடத்தை நிமித்தமாக, जो झूठे उपदेशों के जो मार्ग पे चलने वाले, தவறான உபதேசங்களின் நிமித்தமாக, जो गलती उपदेशों की ओर से, தங்கள் ஆண்டவரை முன்னிறுத்தாததுக்கு பதிலாக தங்களை முன்னிறுத்துகிறதான பெருமை படைத்த போதகர்கள் நிமித்தமாக, जो परमेश्वर को आगे रखने की जगह में जो दूसरे अपने जो स्वामी को आगे रखते वाले लोग, விசுவாசத்துக்கு பதிலாக பணத்தை நம்பி இருக்கிற போதகர்களுக்கு முன்பாக, जो विश्वास रखने की जगह में जो है झूठे जो है पैसे वाले जो स्वामियों को देखते हैं, இந்த சபைகளானது வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ये जो कलीसिया जो है उसमें जो फंसे हुए जाल में। ஹalleluya. हालेलुया। அப்ப சபையானது இன்றைக்கு तो कलीसिया जो है आज கிறிஸ்துவை காணாம जो मसीहा को नहीं देखकर இன்றைக்கு போதகர்களை பார்த்துக்கிட்டு आज जो வணங்கிட்டு अपने स्वामी को देखकर बैठे हैं। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு अनेक சபைகள் வனாந்தரத்திலே திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறது. आज बहुत सारे जो कलीसिया जो उस बंजर भूमि में जो भटकते हुए दिख रहा है। அவர்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க. वो लोग जो प्यासे में हैं, அவர்கள் பசியோடு இருக்கிறாங்க. वो जो भूखे में हैं, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்க. वो जो परमेश्वर के वचन के लिए जो इंतजार करते हैं। ஆனா பலிபீடத்திலே இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சுயத்தை வெளிப்படுத்துகிற சுய பிரகடனங்களான பிரசங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. पर वेदी में रहने वाली जगह में जो है परमेश्वर को नहीं किसी और को लेकर कर रखे हैं। ஹalleluya. हालेलुया। போதகர்கள் தங்களை குறித்து பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். जो स्वामी जो अपने बारे में बड़प्पन करके बात करते हैं।
हैं। அவர்கள் தங்களுடைய காரியங்களை மக்கள் மத்தியிலே பெருமையாய் சொல்லிக் वो अपने கொண்டிருக்கிறார்கள். जो कार्य को बहुत ही बड़प्पन करके जो सारे लोगों से कहते हैं। ஆகவே ஆவிக்குரியவர்கள் இன்றைக்கு நம்பிக்கையற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். इसीलिए आध्यात्मिक लोग जो है अविश्वासी बनकर जाते हैं। ஹalleluya. हालेलुया। So, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, இப்பொழுது அவர்கள் புதர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. अभी वो एक दिन में जो गुफा पर बैठे हैं, தாங்கள் விசுவாசத்திற்குள்ளே வந்த நாட்களிலிருந்து अपने जो विश्वास के आने वाले दिनों से जो है இந்த வரைக்குமான வாழ்க்கையில தாங்கள் தப்பி பிழைப்போமோ என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. अब तक उनके जीवन में जो है बचकर जी सकते हैं, देखकर बैठे हुए हैं वहाँ ஆனால் पर। அவர்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராய் पर இருக்கிறார். उन्हें जो बुलाया गया, जो परमेश्वर जो सच्चा है, அவர் எல்ரோயியாய் वो இருக்கிறார். एल रोई है। இன்னைக்கு வனாந்தரத்திலே இருக்கிறதான சபையையும் அவர் காண்கிற தேவனாய் आज இருக்கிறார். उस बंजर भूमि में रहने वाले कलीसिया को भी परमेश्वर देखते हैं। நாம் விசுவாச வீட்டிலிருந்து துரத்தப்பட்டவர்களாய் இருக்கலாம். जो विश्वासी का घर से आपको जो बगाया हो सकते हैं, ஆனால் தேவனாலே அனுப்பப்படாத போதகர்களாலே நாம் சில நேரங்களிலே தவறான வழியிலே पर நடத்தப்பட்டிருக்கிறோம். परमेश्वर की ओर से नहीं भेजा गया, दूसरे स्वामी की ओर से जो चलाए जो है, ஆவிக்குரிய விதத்திலே கைவிடப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். जो आध्यात्मिक ओर से हमें जो हाथ छोड़े गए वाले हैं, நாம் துன்புறுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். हम जो है एकदम ही जो है दुखित होकर जो पड़े हुए हैं, அப்படிப்பட்ட விசுவாசிகளை கர்த்தர் இன்றைக்கு தேடி அலைகிறார். उस प्रकार के विश्वासी को परमेश्वर ढूंढ रहे हैं। மறுபடியும் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் வீட்டிற்குள்ளே அவர்களை சேர்க்க फिर விரும்புகிறார். से वो अपने जो है प्रतिज्ञा के घर में वो बुला रहे हैं। கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே गलातिया के जो अध्याय पुस्तक में, அதனுடைய 4வது அதிகாரம் उसके 4वां अध्याय 22 இருந்து 31 வசனங்களை நீங்க பாருங்க. जो 22 से लेकर 31 वचन को हम देखेंगे। அங்கே நாம் சில வசனங்களை வாசிக்கிறோம். वहाँ पर हम कुछ वचनों को पढ़ेंगे। அங்கே பாருங்க, वहाँ पर देखिए, ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. वहाँ पर लिखा कि अब्राहम के जो 2 पुत्र हैं, ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், एक जो दासी के ओर से जो जन्म हुआ था, ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். और एक जो स्वतंत्र स्त्री से हुआ था। அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், जो दासी की ओर से जो पुत्र जन्म था, மாம்சத்தின்படி பிறந்தவன். जो मांस की ओर से जो जन्म हुआ था, சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன், जो स्वतंत्र स्त्री की ओर से जो पुत्र जन्मा, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். वो प्रतिज्ञा की ओर से जो जन्म हुआ था। இங்க கவனிங்க, பவுல் இங்க இந்த கலாத்திய சபைக்கு எழுதும்போது இந்த காரியத்தை எங்க தொடர்பு படுத்துறாருன்னு பாருங்க. यहाँ पर ध्यान से देखिए, पौल इस जो कार्य को कहां से इसे आरंभ करते हैं। அங்க சொல்றா 24வது வசனத்துல பாருங்க. वहाँ पर जो 24वां वचन में आप देखिए, சொல்றாரு, वहाँ पर कहते இவைகள் हैं ஞான அர்த்தம் உள்ளவைகள். ये जो है ज्ञान के अर्थ वाले हैं। ஹalleluya. हालेलुया। இது என்ன அர்த்தம் உள்ளது? ये क्या अर्थ है? ஞான அர்த்தம் உள்ளது. जो ज्ञान के अर्थ से, இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ये बहुत ही सोचने वाली कार्य था। சாதாரணமா இதை புரிந்து கொள்ள முடியாது. इसे साधारण से समझ नहीं सकते हैं। அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள். वो जो स्त्री है जो 2 वाचाएं हैं, அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள். वो जो स्त्री है जो 2 वाचाएं हैं। 2 ஏற்பாடுகள் என்னது? जो 2 वाचाएं क्या है? ஒன்னு சீனாய் மலையில ஏற்பட்ட ஏற்பாடு. वो एक जो है सिनाई पर्वत की ओर से जो वाचाएं किए हैं, அங்கே ஆண்டவர் மனுஷனுக்கு கட்டளையை கொடுத்தார். वहाँ पर परमेश्वर जो है मनुष्य को जो है आज्ञा दिए थे। அது மாம்சத்துக்குரியதான கட்டளையா இருந்தது. वो जो है शारीरिक रूप से जो उसने जो है आज्ञा दिए थे। நியாயப்பிரமாணம் ஒன்றும் மனுஷனை பரிசுத்தப்படுத்த முடியவில்லை. जो न्याय प्रमाण जो किसी को भी जो पवित्र नहीं कर सकता है, ஆனால் சிலுவையில ஒரு பிரமாணம் பிறந்தது. पर जो क्रूस पर एक जो प्रमाण हुआ था, சிலுவையில ஒரு ஏற்பாடு பிறந்தது. जो क्रूस पर एक नए जो जन्म हुआ था, அது இரண்டாவது ஏற்பாடு. वो जो दूसरी जो वाचाएं, அந்த ஏற்பாட்டிலே ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். वो वाचाएं में जो आप और हम जो है विश्वासी जो बनते हैं। அப்ப இந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளை நினைவு तो கூறுகிறார்கள். ये जो स्त्रियां जो 2 वाचाएं को जो याद करते हैं, அந்த 2 ஏற்பாடு என்னது? वो जो 2 वाचाएं क्या है? பவுல் அங்கே சொல்லுகிறாரு, पौल वहाँ पर कहते हैं, ஒன்று சீனாயின் மலையில் உண்டான ஏற்பாடு. एक तो सिनाई पहाड़ की ओर से जो हुआ था, அது அடிமைத்தனத்திற்குள்ளான பிள்ளை பெறுகிறது. वो जो दासी की ओर से जो जन्म हुआ था, அது ஆகார் என்பவள் தானே. वो जो हजीरा जो थी। 25வது வசனத்தை பாருங்க. 25वां वचन को देखिए, ஆகார் என்பது जो हजीरा जो थी, அரேபிய தேசத்தில் உள்ள சீனாய் மலை. जो अरब का जो सिनाई पहाड़ है। அல்லேலூயா. हालेलुया। ஆகார் என்பது எது? हजीरा कौन सी जो है? அரேபிய தேசத்தில் உள்ள சீனாய் जो மலை. अरब का जो सिनाई पहाड़ அது का है, எகிப்தினிடத்திலே இருந்தது. वो जो मिस्र में जो थी। அல்லேலூயா. हालेलुया। ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. एक जो सिनाई पर्वत की ओर से जो थी, அது அடிமைத்தனத்திற்குள்ளான பிள்ளை பெறுகிறது. वो जो दासी की ओर से जो पुत्र जन्मा அது था, ஆகார் என்பவள் தானே. वो तो हजीरा थी। ஆகார் என்பது அரேபிய தேசத்தில் உள்ள சீனாய் மலை. जो हजीरा जो है अरब का सिनाई पहाड़ है। அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. जो वो हजीरा जो आज यरूशलेम की ओर जो है। அல்லேலூயா. हालेलुया। இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. ये अपने जो है पुत्र के साथ जो है वो वहां पर गुलाम बनकर थी।
இங்க பாருங்க, இன்றைக்கு இஸ்ரவேல்ல இருக்கிறதான எருசலேம் आज जो है इसराइल में जो रहने वाला जो है, பல அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தது. जो बहुत जो गुलामियों में पड़ा हुआ था, இந்த நிருபத்தை பவுல் எழுதும்போது ரோம அடிமைத்தனத்துக்குள்ளே அவங்க இருந்தாங்க. पौल जब इस अध्याय को जब लिखते समय रोम के जो है गुलाम पर जो पड़े हुए थे. हालेलुया, हालेलुया. அப்ப எருசலேம் அடிமைத்தனத்தின் எருசலேமாய் காணப்பட்டது. जो यरूशलेम जो है गुलाम की स्थिति में गुलामी दिख रहा அது था, சுயாதீன எருசலேம் அல்ல, वो अपने ही जो आधुनिक यरूशलेम नहीं அது था, அடிமைத்தனத்தின் எருசலேம். वो जो गुलाम वाले जो यरूशलेम था, ஆனால் சுயாதீன எருசலேம் நமக்கு ஒன்று இருக்கிறது. जो आधुनिक यरूशलेम हमारे लिए है, அது பரலோகத்திலே இருக்கிறது. वो स्वर्ग लोक में है. நாம் எல்லாரும் அங்கே போக போகிறோம். हम सब लोग वहां पर அப்ப जाएंगे. பவுல் சொல்லுகிறான், तो पौल कहते हैं, மேலான எருசலேமோ जो पहले ऊपरी जो यरूशलेम சுயாதீனம் உள்ளவள். जो आधुनिक है. அல்லேலூயா. हालेलुया. 26வது வசனத்துல வாருங்க, 26वां वचन में देखिए, ஹிந்தில வாசிங்கம்மா. மேலான எருசலேம் அது சுதந்திரம் உள்ளது, சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லோருக்கும் தாயானவள். ऊपर की यरूशलेम जो है स्वतंत्र है और वह हमारी माता है. அல்லேலூயா. हालेलुया. சோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, இந்த ரெண்டு ஸ்திரீகள் ரெண்டு ஏற்பாடுகளை குறிக்கிறார்கள். ये जो दो स्त्रियां जो दो वाचाएं हैं, ஒன்று மாம்சத்தின் ஏற்பாடு, एक जो है शारीरिक रूप से, ஒன்று அடிமைத்தனத்தின் ஏற்பாடு, एक जो है दासी के रूप से, இன்னொன்று சுயாதீனத்தின் ஏற்பாடு. दूसरे जो है स्वतंत्र रूप से. அல்லேலூயா. हालेलुया. அப்ப சுயாதீனத்தின் ஏற்பாடு जो आधुनिक की जोर से, அதனுடைய 23ல மறுபடியும் வாசிக்கிறோம். उसकी जो 23वां वचन फिर से पढ़ेंगे. அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், சுயாதீனமுள்ள இடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். परंतु जो दासी से हुआ वह शारीरिक रीति से जन्मा और जो स्वतंत्र स्त्री से हुआ वह प्रतिज्ञा के अनुसार जन्मा. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஆகார் சீனாயில் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கையை குறிக்கிறாள். तो हजीरा जो है सिनाई पर्वत पर जो किया वाला जो प्रतिज्ञा गौर में है, அது மாம்சத்தின் உடன்படிக்கை, वो जो है शारीरिक रूप से जो है, அது கிரியைகளின் உடன்படிக்கை. वो जो क्रियाओं की जो है, இந்த தப்ப பண்ணுனா இந்த தப்புக்கு இந்த பரிகாரத்தை செய். ये गलती अगर तू करती इसकी जो है प्रायश्चित तुझे इस कार्य को करना होगा. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுச்சு? जो न्याय प्रमाण क्या कहता है, இதை செய், इससे तू कर, இதை செய்யாத. इसे तुझे नहीं करना है. அல்லேலூயா. हालेलुया. செய்யாத. जो करो नहीं करना ஓகே, है. ஒருவேளை செஞ்சிட்டனா என்ன பண்றது? यदि कर देने से क्या करना है, ஒரு மாட்டை கொண்டு வா இல்ல ஒரு ஆட்டை கொண்டு வா, एक जो है बकरी लेके आओ या तो कुछ बैल அதுக்கு लेके आओ, பரிகாரம் செய். उसके लिए प्रायश्चित करो. இது கிரியைகளின் உடன்படிக்கை. ये जो क्रियाओं की जो वाचाएं हैं, அல்லேலூயா. हालेलुया, அது ஆவிக்குரிய ஒரு ஒரு ஆவிக்குரியதா இராமல் वो एक आत्मिक रूप से नहीं है, மத சடங்காச்சாரமான உடன்படிக்கையா वो இருந்தது. जो है कि जो धर्म के जो पारंपरिक रीति से जो चलता है. அதுபோலவே இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவனாய் இருந்தான். उसी प्रकार जो इस्माइल भी जो शारीरिक रूप से जन्मा था, ஆனால் ஈசாக்கோ पर लेकिन ईसाक வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனாய் वो जो இருந்தான். प्रतिज्ञा की ओर से जन्म हुआ पुत्र है. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே இந்த 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 சீரிஸ் முழுவதும் இந்த பகுதியில நம்ம தொடர்ந்து செய்தி கேட்க போகிறோம். इसलिए इस जो श्रृंखला की ओर से जो इस वचनों को जो हम सुनेंगे, இந்த செய்தியுடைய சாராம்சம் இப்படித்தான் போகும். इस जो उपदेश की जो कार्य इस प्रकार का रहेगा. மாம்சத்தின்படி பிறந்த மதமானது जो शारीरिक रूप से जो धर्म हुआ जो धर्म है, ஆவியினால் பிறந்த சத்தியத்தை துன்புறுத்துகிறது. जो आत्मिक रूप से जन्म वाला सत्य को जो है वो परेशान करती है. இங்க பாருங்க, यहाँ पर देखिए, கள்ள போதகர்கள் எப்பொழுதும் விசுவாச சமூகத்திற்கு வெளியில இருந்து அவங்க வரல. जो झूठे उपदेशों को जो वो बाहर से समुदाय से नहीं आए हैं, அவங்க சபைக்கு வெளியானவர்கள் கிடையாது. वो जो कलीसियाओं से बाहर नहीं है, அவங்க இங்க இருந்து உதயமானவர்கள். वो लोग यहाँ से ही उदय हुए हैं. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு ஒரு 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 கணக்கெடுப்பு சொல்லுகிறது, आज एक जो है अगर गणित निकालेंगे तो हम இன்னைக்கு சபையிலே வேத வசனத்தை உபதேசிக்கிற சபையானது 95% இல்லைன்னு சொல்லுது. आज जो कलीसिया में जो है पवित्र वचन के जो उपदेश जो है वो जो है 95% नहीं है करके कहा जाता है. 95% சபைகள் தேவனுடைய வசனத்தை ஒழுங்காக அவர்கள் பிரசங்கிப்பது கிடையாது. जो 99% जो है कलीसिया जो परमेश्वर का वचन ठीक प्रकार जो उपदेश नहीं करते हैं, சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கிறவர்கள் கிடையாது. जो सत्य को सत्य के रीति से जो उसे जो उपदेश नहीं देते हैं. அல்லேலூயா. हालेलुया. நான் ஒரு செமினார்ல போயிருந்தேன். मैंने एक जो सेमिनार पे गया था, ஒரு 4-5 பாஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். एक जो 4-5 पास्टरों से मैंने जो बातचीत कर रहे थे. ஒரு பெரிய பாஸ்டர், ஒரு பெரிய சபையுடைய ஒரு போதகர், एक बड़े कलीसिया के बड़े पास्टर जो थे, கிட்டத்தட்ட 2000-3000 பேருக்கு மேல அவங்க சபையில வந்து लगभग 2 से 3 हजार तक लोग वहां पर आ रहे थे. உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது उनसे बैठ के बात करते समय அவர் சொன்னாரு, वो कह रहे थे, வேதத்துல இருக்கிற சத்தியத்தை எல்லாம் விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்கிறது தவறு அப்படின்னாரு. जो बाइबल के अंदर जो सत्य परमेश्वर वचन को
विश्वासियों का कहना वो गलत है, அது கொஞ்சம் மறைச்சு வைக்கிறது நல்லது அப்படின்னு. उसे जो छिपा कर रखना थोड़ा अच्छा होगा. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. ये एक स्ट्रैटेजी है. ஹalleluya. हालेलुया. இது இன்றைக்கு நிறைய சபைகள் நடைமுறைப்படுத்துகிற ஒரு காரியம் இது. ये आज के जो बॉस है, जो कलीसिया जो इस प्रकार के कार्य को இது चला रहे இன்னைக்கு हैं, ஆரம்பிச்சது கிடையாது. ये आज आरंभिक नहीं हुआ था. இது நிறைய வருஷத்துக்கு முன்னாடி वो ஆரம்பிச்சாச்சு. जो कई वर्षों से पहले जो आरंभिक हो चुका था. ஹalleluya. हालेलुया. அந்த நாட்கள்ல கேத்தலிக் சபை தான் இருந்தது உலகம் முழுவதும். उन दिनों में जो कैथोलिक जो कलीसिया तो सारी दुनिया भर में था. ஆமா, அவர்கள் வேதத்தை விசுவாசிகள் வாசிக்கவே தேவையில்லைன்னு சொன்னாங்க. वो लोग जो है विश्वासी लोग जो है पवित्र वचन को पढ़ने का आवश्यकता नहीं है. ஹalleluya. हालेलुया. அதுக்கு விரோதமாகத்தான் மார்ட்டின் லூதர் போன்றவர்கள் எழுந்தாங்க. उसके विरुद्ध में जो है मार्टिन लूथर जो उठ खड़े हुए थे. அவர்கள் எழும்பி ஒரு போராட்டம் பண்ணி புரோட்டஸ்டன்ட் என்கிற ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கினார்கள். वो उठ खड़े होकर जो है बहुत सारे जो है कार्यों को कर खड़े हुए थे. வில்லியம் டிண்டேல் போன்றவர்கள் வேத வசனத்தை மொழிபெயர்த்தார்கள். जो विलियम किंडर जो है जो बाइबल के जो वचनों को जो है अनुवाद करे थे. அதற்காக தங்களுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்தாங்க. उसके लिए अपने सारे संपत्ति को खो दिए थे. வசனத்துக்காக தங்களுடைய ஜீவனையும் கொடுத்தாங்க. वचन के लिए अपने जीवन को ही त्याग दे दिए थे. ஆனால் தேவனுடைய வார்த்தை எல்லோருக்குமானது என்பதிலே அவர்கள் உறுதியா இருந்தாங்க. यहोवा का वचन जो सबके लिए जो स्थिर है करके. ஆனால் அன்றைக்கு அப்படிப்பட்டதான கருத்து தேவ சபைக்குள்ள இருந்தது. उन दिनों में जो इस प्रकार जो कार्य जो परमेश्वर के कलीसिया में जो था, ஜனங்கள் பைபிளை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. जो सारे लोग जो है बाइबल पढ़ने की जो आवश्यकता नहीं அது थी, ரொம்ப பாவமானது. वो बहुत ही पाप है. விசுவாசிகள் பைபிளை படிச்சா பாவம்னு சொல்றது உபதேசம் சபையில இருந்துச்சு. जो विश्वासी लोग जो बाइबल जो पढ़ना वो पाप है करके उपदेशक जो है कलीसिया में करते हैं. இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலயும் பைபிள் இருக்கு. आज हमारे सबके पास में जो है पवित्र बाइबल है. யார் கையில பைபிள் இல்ல? किसके हाथ में बाइबल नहीं है? எல்லார் கையிலயும் இருக்குது. सबके हाथों पे है. இன்னைக்கு எல்லா ஃபார்மேட்லயும் பைபிள் வந்துருச்சு. आज जो सारे फॉर्मेट में जो है बाइबल आ चुका है. ஆடியோல கூட பைபிள் வந்துருச்சு. जो ऑडियो में भी बाइबल आ चुका है. படிக்க தெரியாதவங்களும் வசனத்தை கேட்க முடியாத பைபிள் வந்துருச்சு. जो लोग पढ़ नहीं सकते उसे सुनने के लिए भी ऑडियो आ चुका है. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. अभी पूरे जो है वीडियो की ओर से भी निकाल रहे हैं. அவங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம்ங்கற மாதிரி. वो लोग जो देखकर समझ सके. டிஜிட்டல் பைபிள் வந்துருச்சு. जो डिजिटल बाइबल आ चुका நம்முடைய है. மொபைல்ல வந்துருச்சு. हमारे मोबाइल में आ चुका है. ஹalleluya. हालेलुया. இப்போ எல்லா விதத்திலயும் பைபிள் எல்லார் கையிலயும் வந்துருச்சு. अभी सारी ओर से जो बाइबल सबके हाथों में आ चुका है. யாரும் பைபிள் படிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. पर कुछ लोग जो है बाइबल नहीं पढ़ना करके कह रहे थे. இப்போ எப்படினாலும் படிங்கன்னு சொல்லி கையில கொடுக்க अभी விடுறேன். उसे कैसे भी पढ़ना है करके वो हाथों पे दे दिए हैं. நம்ம என்ன பண்றோம்? अभी हम क्या कर रहे हैं? யாரும் படிக்கிறது இல்ல. कोई भी नहीं पढ़ते हैं. பைபிள் ஒவ்வொரு வீட்ல போய் பாத்தீங்கன்னா 4-5 பைபிள் இருக்குது. हर एक घर में जाकर देखिए 4-5 बाइबल रहता है. எங்க வீட்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பைபிள் இருக்கும். मेरे घर में लगभग 30 बाइबल है. இன்னும் பெட்டிக்குள்ள பீரோவுக்குள்ள எல்லாம் ஏகப்பட்ட பைபிள் வாங்கி வச்சிருக்கோம். और भी जो है पेटी और बीर में भर के बाइबल लेकर रखे हैं. நிறைய இருக்குது. बहुत है. புதுசா ஏதாவது மாடல்ல வந்து அதை வாங்கி வச்சிருக்கோம். नया कोई मॉडल में आते तो उसे लेकर रख देते हैं. அதை உள்ள வச்சிக்கிறோம். उसे अंदर रख देते हैं. வெள்ளை கலர் அட்டை, जो सफेद कलर की जो है, மஞ்சள் கலர் அட்டை, जो पीला कलर की जो बोर्ड, சிவப்பு கலர் அட்டை, जो लाल कलर की बोर्ड, என்னென்ன கலர்ல வருதோ எல்லாத்தையும் வாங்கி வச்சு जो जो कलर में आता है सब कुछ लेकर रख देते हैं. நிறைய பைபிள் இருக்கிறதுனால बहुत सारे बाइबल रहने से எந்த பைபிளை படிக்கிறதுன்னு நமக்கு தெரியல. कौन से बाइबल को पढ़ना है करके नहीं मालूम होता அதனால है. இப்ப நம்ம பைபிளே படிக்கிறது இல்ல. इसीलिए आज हम बाइबल ही नहीं पढ़ते हैं. இப்ப பழைய நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். हम पुरानी स्थिति में ही चले गए हैं. ஓகே, நம்ம செய்திக்கு வெளியில நம்ம போறோம். हम जो है प्रचार की ओर जा रहे அப்ப हैं. பாருங்க, तो देखिए கள்ள போதகர்கள் விசுவாச சபைக்குள்ளே இருந்துதான் அவர்கள் जो வருகிறார்கள். झूठे उपदेशक जो कलीसिया के अंदर से ही वो उदय होते हैं. அவங்க ஹிந்துவில இருந்து வரல, முஸ்லிம்ல இருந்து வரல. वो जो हिंदू और मुस्लिम की ओर से नहीं आए हैं. அவங்க தேவனுடைய சபைக்குள்ளே இருந்து वो எழும்புகிறார்கள். जो यहोवा के जो है भवन से ही उठते हैं. அவங்க உள்ள இருந்து தான் வர்றாங்க. वो अंदर से ही उत्पन्न होते हैं. அவங்க வேதாகம மொழியிலே பேசுறாங்க. वो जो है पवित्र वचन की जो भाषाओं में बातें करते हैं. இந்த பிபிலிக்கல் லாங்குவேஜ்னு वो சொல்லுவாங்க. जो बिब्लिकल भाषा है. வேத வசனத்தை நல்லா கற்றுக்கொண்டு தான் அவங்க பேசுறாங்க. जो वचनों को बहुत ही अच्छे से सीख कर वो जो बातें करते हैं. நல்ல போதகர்களுக்கு வேத அறிவு இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. जो झूठे उपदेशक को जो बाइबल के ज्ञान नहीं है करके नहीं कहिए. நம்ம எல்லாத்தையும் விட அவங்களுக்கு நிறைய வேத அறிவு हमसे இருக்கிறது. बढ़कर वो अधिक ज्ञान उनके पास में है. அவர்கள் அதை பர்பஸா தான் செய்றாங்க. उसे जो है उसे वो जो पढ़ लेते हैं. அவர்கள் இயேசுவினுடைய பெயரை தங்களுடைய உதடுகளிலே சொல்லுவாங்க. वो जो यीशु मसीह के नाम को जो अपने मुंह पर जबान पर वो कहेंगे. அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா उन्हें अगर आप देखेंगे அவங்க தங்களுக்கு தாங்களே பேர் சூட்டிக் वो கொள்ளுவாங்க. अपने आप को जो नाम को ले लेंगे. தீர்க்கதரிசிகள்னு जो சொல்லிக்குவாங்க. भविष्यद्वक्ता कहेंगे. தங்களையே அப்போஸ்தலர்னு சொல்லிக்குவாங்க. अपने आप को जो प्रेरितों करके कहेंगे. இன்னும் ரெவரண்ட் பிஷப்னு எல்லாம் சொல்லிக்குவாங்க. और भी जो है रेवरेंड और बिशप करके कहेंगे. தங்களுக்கு தாங்களே பட்டங்களை சூட்டிக் जो கொள்வார்கள். अपने आप को जो अपने जो है नाम दे देंगे. ஆனால் அவர்கள் ஆவியினாலே அல்ல, पर वो जो आत्मिक ओर से नहीं. மாம்சத்திலே பிறந்தவர்கள். वो जो शारीरिक रूप से जो उत्पन्न हुए हैं. அவர்கள் இஸ்மவேலை போன்றவர்கள். वो लोग जो इस्माइल की तरह है. அவர்கள் ஈசாக்கை போன்றவர்கள் அல்ல. वो जो है ईसा की तरह नहीं थे. அவர்கள் இப்போதும் திருச்சபைக்குள்ளே செயல்பட்டு वो கொண்டிருக்கிறார்கள். अभी भी जो कलीसिया के अंदर में अपने कार्य को करते हैं.
அல்லேலூயா. Hallelujah. இது நாம தூங்குகிற நேரம் கிடையாது. ये हम जो सोने की वक्त नहीं है, நாம காவல்காரராய் விழித்திருக்க வேண்டிய நேரத்திலே हम வந்திருக்கிறோம். जो है देखभाल करने वाले, जो बाहर खड़े वाले समय आ चुका है। அப்ப வஞ்சனையின் ஆவியானது பழமையானது. जो झूठा करने वाला जो आत्मा जो है बहुत ही जो है அது பழமையானது, பழசானது. वो जो पुराना है, அது புதுசு கிடையாது. वो नया नहीं है, நேத்து உண்டானது கிடையாது. जो कल उत्पन्न हुआ करके नहीं, தற்செயலானது वो கிடையாது. अचानक से नहीं हुआ। அது ஏதேன் தோட்ட காலத்திலிருந்தே இருக்குது. அது वो जो एदेन के भाग के कालों से ही वो है। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, அது இன்றைக்கு நமக்குள்ளே கிரியை செய்து वो கொண்டிருக்கிறது. आज भी हमारे अंदर में क्रिया कर रही है। அது பாபேல் கோபுரத்திலே ஆரம்பிக்கிறது. वो जो बाबेल की जो है, बाबेल की गोबेल की ओर से है। ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும்போது उत्पत्ति की ओर में हम जब அவருடைய देखेंगे, 11வது அதிகாரத்துக்கு நாம போனோம்னு சொன்னா, उसके 11वें अध्याय में हम जब जाएंगे, அதனுடைய 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. उसके जो 4थे वचन इस प्रकार के कहती है, பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். फिर उन्होंने कहा, आओ हम एक नगर और एक गुम्मट बना लें, जिसकी चोटी आकाश से बातें करे, इस प्रकार से हम अपना नाम करें, ऐसा न हो कि हमको सारी पृथ्वी पर फैलना पड़े. ஜலப்பிரவாகத்துக்கு பிற்பாடு तो जो जल प्रलय से पहले நோவா வழித்தோன்றல்களை பூமியிலே நிரம்பினாங்க. जो नोआ की जो है सारी जो भूमि जो भरे हुए थे, ஆதியாகமத்திலே நான் வாசிக்கிறோம். जो उत्पत्ति में हम पढ़ते हैं, 9:1 उस पे 9वां अध्याय की पहले वचन, ஆண்டவர் நோவாவையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर नोआ और उसके पुत्रों को जो आशीष देते हैं। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். नोआ और उसके पुत्र को आशीष दिया और उनसे कहा, फूलो फलो और बढ़ो और पृथ्वी में भर जाओ। அப்ப தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் பலுகி பெருகாம, जो परमेश्वर के जो वाचा के अनुसार में जो है फूलो और फलो बढ़ो नहीं அவர்கள் होकर, சினேர் வனாந்தரத்திலே ஒன்றாக கூடினார்கள். वो जो सिनाई पर्वत पर एक साथ इकट्ठे हुए थे। ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுவதும் நீங்க பரவி போங்கன்னு சொன்னாரு. परमेश्वर ने कहा कि सारी दुनिया में जो आपने जो फैल जाओ। ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? और ये लोग क्या करते हैं? சீனேர் தேசத்திலே இவங்க ஒண்ணா கூடி இருந்தாங்க. जो सीनै देश में एक साथ इकट्ठे होकर रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அங்கே தேவனுக்கு விரோதமாக இவர்கள் கலகம் செய்ய எழும்பினார்கள். वहाँ पर परमेश्वर के विरुद्ध में जो गड़बड़ी कार्य वहाँ पर करते हैं। அவங்க ஒரு கோபுரம் கட்ட புறப்பட்டாங்க. वहाँ पर एक जो घुमट बांधने के लिए वहाँ पर निकल गए। அந்த கோபுரம் தேவனை காண்பதற்கு ஆன கோபுரம் அல்ல. அது वो जो घुमट जो परमेश्वर को देखने वाली जो घुमट नहीं था, ஆண்டவரை போய் சந்திக்கிறதற்கான அடைவதற்கான ஒரு கோபுரம் அல்ல. जो परमेश्वर जाकर मिलने के लिए जो घुमट नहीं था, தேவன் என்கிறவரை மாற்றுகிறதற்கான ஒரு கோபுரமாய் அது जो இருந்தது. परमेश्वर बदलने वाले एक घुमट था। அல்லேலூயா. हालेलुया। அது ஆண்டவருடைய வல்லமையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கோபுரமாய் वो இருந்தது. जो परमेश्वर जो सामर्थ्य को बांधने वाले जो घुमट था, இங்க அவங்க சொல்றத பாருங்க. यहाँ पर वो बोलता है, देखिए அவங்க என்ன சொல்றாங்க? वो क्या कहते हैं, நமக்கு பேருண்டாக பண்ணுவோம். हमारे लिए नाम बनाएंगे। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு பேருண்டானோம். जो हमारे लिए नाम बनाएंगे, என் பேர் ஃபேமஸ் ஆகணும். मेरा नाम जो है फेमस होना எல்லா चाहिए। பேனர்லயும் என் பேர் இருக்கணும். सारे बैनर में मेरा नाम रहना चाहिए। எல்லா போஸ்டர்லயும் என் பேர் இருக்கணும். सारे पोस्टर में मेरा नाम रहना எந்த चाहिए। டிவியை பார்த்தாலும் என் பேர் இருக்கணும். कौन से टीवी चैनल देखते से मेरा नाम रहना என் चाहिए। பேர் பெருகணும். मेरा नाम में बढ़ोतरी होना என்னுடைய चाहिए। பேரை எல்லாரும் சொல்லணும். मेरा नाम को सब कहना है। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, வேத வசனம் சொல்லுகிறது. पवित्र वचन कहता है, யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன், जो यूहन्ना जो कहते हैं, அவருடைய செருப்பின் வாரை அழுவுக்கிறதுக்கு கூட நான் பாத்திரம் அல்ல. उनके जो जूते की जो धूल की जो है उसकी भी मैं पात्र नहीं हूँ। சொல்றான், நான் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். वो बड़े मैं घटूं करके वो कहते ஆனா हैं। இன்றைக்கு இருக்கிற கள்ள போதகர்கள் அப்படி அல்ல. पर आज के जो झूठे उपदेशक इस प्रकार के नहीं அவர்கள் हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறதற்கு பதிலாக वो यीशु मसीह के नाम को ऊंचा करने के जगह पर அவர்கள் தங்களுடைய நாமங்களை वो உயர்த்துகிறார்கள். अपने नाम को ऊंचा करते हैं। தங்களுக்கு பேருண்டாக அவர்கள் जो பிரசங்கிக்கிறார்கள். अपने नाम जो बढ़ोतरी होना है करके प्रचार करते हैं। தங்களுடைய தற்பெருமைகளை அவர்கள் பேசிக் जो अपने கொண்டிருக்கிறார்கள். जो बड़प्पन वाले कार्य को बातें करते हैं। சீனேர் தேசத்திலே அதுதான் நடந்துச்சு. जो सीनाई देश में यही कार्य हुआ था। அவர்கள் பாபேல் கோபுரம் கட்ட புறப்பட்ட போது वो जो बाबेल का जो गुम्मट को बांधने निकले थे, அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த அதை கட்டவில்லை. वो जो परमेश्वर के नाम को जो बांधने के लिए ऊंचा करने के लिए नहीं था। அவர்கள் தங்களுடைய பெயர்கள் பெருகும்படியாக அதை वो கட்டினார்கள். अपने नाम को जो बढ़ाने के लिए उस गुम्मट को बांध रहे थे। வரலாறு என் பேரை சொல்லணும்னு நினைச்சு அவங்க जो கட்டினாங்க. इतिहास मेरा नाम कहना है करके उसे बांध रहे थे। हालेलुया। हालेलुया।
ஆண்டவர் மனித குலத்தை எதற்காக அழைத்தார்? परमेश्वर इस मनुष्य के लोगों को किस लिए बिठाए थे? தம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக. अपने नाम को ऊंचा करने के लिए। நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். आप और मैं उनके नाम को ऊंचा करना ஆனா है। இப்போ இவங்க அதற்கு விரோதமாக पर போகிறார்கள். आज वो जो है उनके विरोध में जाते हैं। தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய நாமத்திலே விசுவாசம் வைக்கிறாங்க. जो परमेश्वर के लोग जो है परमेश्वर के नाम में विश्वास करते हैं। எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்று அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்கள். सारे नामों के ऊंचे परमेश्वर के नाम को ऊंचा करते हैं। ஆனா இவங்களோ पर ये भी தங்களுக்கான நாமத்தை சொந்த நாமத்தை जो முன்னிறுத்துகிறார்கள். अपने ही जो नामों को जो है अपने ही नाम को ऊंचा करके बैठे हैं। இதுதான் ஒவ்வொரு வரலாற்றை முழுவதும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் यही जब हर एक जो इतिहास को अगर हम देख तौलेंगे तो பொய்யான மத கட்டமைப்பினுடைய திட்டம் இதுதான். जो झूठे धर्म के रीतियों को इसे जो बांध कर जो बैठे हैं, அவங்க ஜனங்கள் எல்லாம் கூட்டுவாங்க, वो जो सारे लोगों को इकट्ठा करेंगे, பெரிய ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க, एक बड़ा जो सभा को जो बैठाएंगे, அவர்கள் தங்களுடைய பெயரை உயர்த்துவாங்க, वो अपने नाम को ऊंचा करेंगे, அத தேவனுடைய கிரியை என்று சொல்லுவாங்க. वो परमेश्वर का क्रिया है करके कहेंगे। இன்னைக்கு சத்தியத்தை போதிக்கிற சபையில கூட்டம் சேராது. आज जो सत्य को उपदेश करने वाले जो है झुंड एक कलीसिया में தேவனுடைய வசனத்தை போதிக்கிற சபையில கூட்டம் இருக்காது. जो परमेश्वर के वचन को जो उपदेश करते हैं कलीसिया में भीड़ नहीं ஆனால் रहेगा। கள்ள போதகத்தின் சபையில கூட்டம் பெருகும். जो झूठे उपदेशों को कलीसिया में जो झुंड देखते में बड़ा हुआ ஒரு रहेगा। மாயமான வலைக்குள்ள இன்றைக்கு உலகம் போய் एक கொண்டிருக்கிறது. जो माया जाल के फंसे हुए जो लोग उसमें जाएंगे। ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல जो उत्पत्ति के 10वां अध्याय में 8 இருந்து 10 வசனங்களை வாசிக்கும் போது उसके 8 से लेकर 10 तक वचन हम पढ़ेंगे। அங்கே நிம்ரோத்தை குறித்து நாம வாசிக்கிறோம். वहां पर हम निम्रोद के बारे में हम पढ़ेंगे। நிம்ரோத் ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல. निम्रोद एक साधारण व्यक्ति नहीं है, அவன் தேவனுக்கு எதிரானவன். वो जो परमेश्वर के विरुद्ध है। அங்கே அவனை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுது वहां பாருங்க. पर उसके विरुद्ध में वचन क्या कहता है? ஆதியாகமம் 10:8 இருந்து 10. जो उत्पत्ति 10वां अध्याय 8 से लेकर 10 तक। கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதைப் போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. சினையார் தேசத்திலுள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். कूश के वंश में निम्रोद भी हुआ. पृथ्वी पर पहला वीर वही हुआ है. वह यहोवा की दृष्टि में पराक्रमी शिकार खेलने वाला ठहरा. इससे यह कहावत चली है, निम्रोद के समान यहोवा की दृष्टि में पराक्रमी शिकार खेलने वाला. उसके राज्य का आरंभ शिनार देश में बेबीलोन, एरेक, अक्कद और कलने से हुआ. இங்க இந்த முன்பாக என்கிற வார்த்தையினுடைய எபிரேய பதத்தினுடைய அர்த்தம் इससे जो पहले जो हेब्राई जो है शब्द में जो पद जो है எதிராக, जो उसके अगेंस्ट में जो है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கு முன்பாக என்கிறதான இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் जो परमेश्वर जो सामने जो शब्द का जो अर्थ எதிராக, जो उसके आगे பிஃபோர் என்கிறதான அந்த ஆங்கில வார்த்தை வருகிறது. जो पहले அது இன் ஆப்போசிஷன் டு காட் அப்படின்னு வருகிறது. जो इन ऑपोजिशन टू गॉड करके है, அது தேவனுக்கு விரோதமாக அவன் இருந்தான் என்று वो சொல்லப்படுகிறது. परमेश्वर का विरुद्धता करके कहते हैं। ஹalleluya. हालेलुया। இத யூத வரலாற்று ஆசிரியரான ஜோசிபாஸ் என்கிறவர் ये जो यहूदा के जो है जोसेफस जो है, இந்த நிம்ரோத் என்ன மக்களுக்கு ஒரு உபதேசத்தை சொன்னா, ये जो निम्रोद इस लोग को क्या उपदेश दे रहे थे? மக்களுடைய இந்த செழிப்பானது ये जो लोगों के जो है கடவுளிடத்திலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து வருவதல்ல, जो परमेश्वर के ओर से नहीं, மாறாக அது அவர்களுடைய சொந்த துணிச்சலினாலே வருகிறது, திறனாலே வருகிறது என்று சொன்னார். वो अपने ही ओर से आता है करके वो कहते हैं। அது அப்படி சொல்லி उसे उस प्रकार कहते ஜனங்கள் हैं ஆண்டவரை சார்ந்திருப்பதிலிருந்து அவர்களை வழி விலக பண்ணினான். जो लोगों जो है परमेश्वर के जो रास्ते से उन्हें जो दूर हटाते हैं। ஹalleluya. हालेलुया। அவன் ஏற்கனவே நான் பார்த்தது போல பல பட்டணங்களை கட்டினான். वो जो पहले से देखते हैं कई सारे जो राज्य को जो बांधे हैं, அவன் நினிவேவையும் கட்டினான் என்று वो சொல்லப்படுகிறது. जो निनिवे को भी बांधे हैं। ஹalleluya. हालेलुया। இங்கே பாபேல் என்பது பாபிலோனை குறிக்கிறது. यहाँ पर जो बाबेल जो है बाबिलोन के लिए बताते हैं। ஆமென். आमीन। அப்ப பாபிலோன் என்பது ஒரு பெருமையின் ஒரு இடமாக அங்க காணப்பட்டது. जो एक बाबिलोन जो एक वहां पर एक बड़प्पन वाले जो कार्य वहां पर देखते हैं। நேபுகாத்நேச்சார் அங்கே பெருமைப்பட்டது நிமித்தமாக ஆண்டவர் அவனை தாழ்த்தினார். जो नेबुकदनेस्सर उस जगह में अपने आप को बड़प्पन करने यीशु मसीह वहां पर नीचा कर दिए இப்ப थे। நிம்ரோத்தினுடைய உபதேசத்தை பாருங்க. अभी निम्रोद के जो उपदेश को देखिए आप, அவன் பெரிய மேடைகளை போட்டு பிரசங்கித்தான். वो बड़े जो है स्टेज बनाकर जो प्रचार कर रहे நிறைய थे, கூட்டங்களை சேர்க்கிறதுக்கு அவனுக்கு திறமை இருந்தது. जो बहुत सारे लोगों को जो इकट्ठा करने का उसके पास में जो है गुण जो था, நிறைய
மேடைகளை போட்டு जो பிரசங்கித்தான். बहुत सारे जो सभाओं जो खड़े होकर जो प्रचार कर रहे थे, அதிகமான கூட்டங்கள் சேர்ந்தது. जो बहुत सारे झुंड जो इकट्ठा हुआ था, அவனுடைய பெயர் புகழ் உலகம் முழுவதும் போச்சு. उसके जो नाम जो सारे दुनिया भर जो फैल गया था, அந்த நிம்ரோத் என்கிற பிராண்ட் அது உலகம் முழுவதும் வியாபித்தது. वो जो निम्रत का जो नाम जो ब्रांड जो सारी दुनिया भर जो फैल गया था, ஆனா பாருங்க, तो लेकिन देखिए அங்கே தேவன் இல்லை. वहाँ पर यीशु नहीं है, அங்கே அந்த பிரசங்கத்தை செய்கிற போதகன் மட்டும்தான் இருக்கிறார். वहाँ पर जो प्रचार करने वाले उस काली जो है सेवक काली वहाँ पर இன்னைக்கு है। अनेक கூட்டங்களில் நாம் பார்க்கிறோம். आज हम बहुत सारे सभा में हम देखेंगे ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு லைட்ஸ் எல்லாம் பயங்கரமா जो இருக்குது. नाच गाना और लाइट से भरे हुआ वहाँ पर रहेगा, மேடையே ஒரு ஒளி வெள்ளத்துல பிரகாசிக்குது. जो मेज जो एकदम ही पूरे रोशनी के साथ में भरे हुआ रहेगा, கூட்டம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கூடுது. जो झुंड देखे एकदम लाखों से भरा हुआ रहेगा, பயங்கரமான பேர் புகழ் எல்லாம் जो இருக்கிறது. भयानक नाम से भरा हुआ रहेगा, உலகம் முழுவதும் பேர் பெற்ற ஒரு பிரசங்கியார் அவர் இருக்கிறாரு. जो दुनिया में सबसे बड़े अच्छे नाम प्राप्त किए वाले जो है ஆனா அந்த प्रचारक रहेंगे। கூட்டத்திலே தேவன் இல்லை. पर उस जो सभा में परमेश्वर नहीं है, அங்க அந்த ஊழியக்காரன் தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். वहाँ पर सिर्फ वो जो सेवक काले जो है प्रकाश प्रकट होते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நிம்ரோத்தின் ஆவியானது जो निम्रोद की जो आत्मा जो है, தேவனுடைய பெயரால் ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது அல்ல. जो परमेश्वर का राज्य को बांधने का नहीं है, அது தன்னைத்தானே மையப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு பிரபலமான ஊழியக்காரனுடைய ஆவியா वो இருக்கிறது. जो अपने आप को जो बड़प्पन करने वाले जो है एक जो है आत्मिक है। ஹல்லேலூயா. हालेलुया। பாபேல் என்கிற கோபுரத்துல जो बाबेल के जो गुमुट में அதுக்கு மேல ஒரு சிலுவையை வச்சா எப்படி இருக்கும்? जो उसके ऊपर में एक जो क्रूस रखने से कैसे रहेगा? இன்னைக்கு अनेक திருச்சபைகள் अनेक சபைகள் என்று சொல்லுகிற இல்லனா अनेகர் உருவாக்குகிற சபைகள் आज जो कई सारी जो कलीसिया जो उत्पन्न हो रहे जो அது कलीसिया, அவருடைய சொந்த ராஜ்யம் சாம்ராஜ்யமாய் இருக்கிறது. वो अपने ही जो साम्राज्य जो रहता ஆனா है அதுக்கு மேல ஒரு சிலுவை மட்டும் उसके வச்சிருக்காங்க. ऊपर में जो सिर्फ एक जो क्रूस लगा देते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। பாபேல் கோபுரத்தின் மேலே சிலுவை வைத்தால் எப்படி இருக்கும்? जो बाबेल के जो गुम्बद में क्रूस रखने से किस प्रकार का रहेगा? இன்னைக்கு சிலுவை மாத்திரம் இருக்கிற சபைகள் இருக்குது. आज जो सिर्फ क्रूस रहता वाला ही कलीसिया ஆனா है, சிலுவையிலே மரித்தவர் அங்கே இல்லை. जो क्रूस पर जो मरे वाले वहाँ पर அந்த नहीं है, சிம்பல் இருக்குது. वो जो चिन्ह वहाँ पर है, அடையாளம் இருக்குது அங்க. वहाँ पर चिन्ह काली है, ஆனால் இயேசு அங்கே இல்லை. पर यीशु वहाँ पर नहीं है। ஆமென். அதனுடைய 11வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. उसके 11वां अध्याय की 16 वचन को हम देखेंगे। ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாசையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். और यहोवा ने कहा, मैं क्या देखता हूँ कि सब एक ही धल्ले और भाषा भी उन सब की एक ही है, और उन्होंने ऐसे ही काम भी आरंभ किया, और अब जो कुछ वे करने का यत्न करेंगे उसमें से कुछ भी उनके लिए अनहोना न होगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் அங்கே இறங்கி வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். परमेश्वर वहाँ पर उतर कर आए हैं करके हम पढ़ते हैं। மனுஷன் செய்கிறதான இந்த செயல்கள் जो मनुष्य के जो अपने जो कार्य ஒரு போலி மதத்தை உருவாக்கி ஜனங்களை ஏமாற்றக்கூடிய இந்த செயலாய் இருக்கிறது. एक झूठे धर्म को उत्पन्न करके उस प्रकार के कार्य को करते हैं। நிம்ரோத் ஒரு போலி மதத்தின் அடையாளமாய் இருந்தான். जो निम्रोद एक जो है झूठे जो है लोगों का जो एक चिन्ह था। பாபேல் என்பது அவனுடைய தேவாலயமாய் இருந்தது. जो बाबेल जो है उसके अपने जो है भवन था। ஆகவே கர்த்தர் அதை குலைத்து போட்டார். इसलिए परमेश्वर ने उसे जो है तोड़ दिए थे, ஏனென்றால் ஜனங்கள் சிதறடிக்கப்படுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. क्योंकि वहाँ के लोग जो है बिखर जाने हैं परमेश्वर की इच्छा नहीं है। அங்கே சிதறடிப்பு என்பது வெறும் நியாய தீர்ப்பு மட்டுமல்ல, वहाँ पर जो बिखरना सिर्फ जो न्याय प्रमाण सिर्फ नहीं, அது ஜனங்களை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பும் கூட. वो जो है लोगों को जो है रक्षा करने वाली सुरक्षा में रखने वाली जो மனித कार्य है। குலமானது தவறான உபதேசத்துக்கு முன்பாக போகக்கூடாது என்கிற தேவனுடைய ஒரு பெரிய கருதலும் கூட அதுவாய் இருந்தது. जो मानव जाति जो झूठे उपदेश की ओर में नहीं जाना है कि परमेश्वर इस प्रकार के कार्य करे थे। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க பார்க்கிறோம் ஜனங்கள் ஒருமனப்பட்டிருந்தாங்க. वहाँ पर देखे थे सारे लोग जो एक मन होकर जो वहाँ எல்லாரும் पर थे, ஒருமனப்பட்டாங்க. सारे लोग एक मन ஒரு थे, போலியான ஒருமனம் அங்கே இருந்தது. एक जो झूठे एक मन थे वहाँ पर। அங்கே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாத ஒரு செழிப்பு அங்கே காணப்பட்டது. वहाँ पर यीशु मसीह के क्रूस के बिना जो एक जो बढ़ोतरी वहाँ पर जो था, அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை விட தனிப்பட்டதான விதிமுறைகள் அங்கே இருந்தது. वहाँ पर यीशु मसीह के क्रूस के जगह में दूसरे जो विद्या वहाँ पर जो चल रहा था, தனிப்பட்ட மகத்துவம் அங்கே இருந்தது. जो दूसरे जो है धर्म के ओर जो कार्य जो था, நல்ல அலங்காரங்கள் அங்கே இருந்தது. अच्छा जो एक श्रृंगार था, அது பயங்கரமான மக்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு இடமாய் இருந்தது. वो भयानक जो मनुष्य को जो वश करने वाली जो जगह था। இப்படிப்பட்டதான சபைகள் பாபேல் கோபுரத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. इस प्रकार की जो भवन जो है बाबेल की जो है वहाँ पर जो बना हुआ था, எல்லா வஞ்சனையும் சாத்தானின் மூலமாகவே जो உண்டாகிறது. सारे जो वश जो शैतान की ओर से जो हुआ है। அவன் என்ன சொன்னான் பாருங்க. वो क्या बोला था? சாத்தான் என்ன சொன்னான்? शैतान क्या कहा? ஏசாயா தீர்க்கதரிசி 14வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ऐसा है कि भविष्यवक्ता में हम देखते हैं 13-14 வசனங்களிலே, जो 13 और 14 वचन में, நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுடைய
நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. तू मन में कहता तो था, मैं स्वर्ग पर चढ़ूंगा, मैं अपने सिंहासन को परमेश्वर के तारागण से अधिक ऊंचा करूंगा और उत्तर दिशा की छोर पर सभा के पर्वत पर विराजूंगा। मैं मेघों से भी ऊंचे ऊंचे स्थानों के ऊपर चढ़ूंगा, मैं परम प्रधान के तुल्य हो जाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। நீங்க இத ஆங்கில வேதாகமத்திலே வாசித்தீங்கன்னா, आप ऐसे जो अंग्रेज के जो बाइबल में जब पढ़ेंगे, ஐ வில் என்கிறதான அந்த வார்த்தை जो आई विल के जो शब्द जो है 5 முறை இங்க வருது. जो 5 बार यहाँ पर आता है। I will ascend into the heaven. जो आई विल असल्ट, मैं स्वर्ग पे जो है चढ़ूंगा। I will exalted my throne above the star of God. जो मैं अपने सिंहासन को परमेश्वर के तारागण से अधिक ऊंचा करूंगा। I will also sit on the mound of the congregation on the farthest sides of the north. जो उत्तर दिशा की छोर पर सभा के पर्वत पर विराजूंगा। I will ascend above the heights of the clouds. मैं मेघों से भी ऊंचे ऊंचे स्थान पर ऊपर चढ़ूंगा। I will be like the most high. मैं परम प्रधान के तुल्य हो जाऊंगा। இங்க அவன் சொல்லுகிறான், यहाँ पर वो कहता है, நான் என்கிறதானது, நான் என்கிற அகம்பாவமானது 5 முறை இந்த ஒரே வசனத்திலே जो வருகிறது. मैं करके उसके जो अहंकार जो 5 बार जो है इस वचन पर आता है। எந்த மனுஷன் கர்த்தரை உயர்த்தாமல் நான் என்கிற அகபாவத்தோடு அவன் பிரசங்க படத்திலே நிற்கிறானோ, जो मनुष्य जो परमेश्वर को ऊंचा करने, जो अपने आप को जो ऊंचा करते हैं, அவன் கள்ளபோதகனாய் இருக்கிறான். वो जो झूठे उपदेशक है, அவன் ஆண்டவரை உயர்த்துகிறதுக்கு பதிலாக वो जो परमेश्वर को ऊंचा करने के जगह में அவன் தன்னுடைய நாமத்தை உயர்த்தி वो கொண்டிருக்கிறான். अपने नाम को ऊंचा करते हैं। அவன் பிசாசுடைய வழியை பின்பற்றி वो जो கொண்டிருக்கிறான். शैतान के जो मार्ग पर पीछा करते हैं, அவன் தேவனுடைய பாதையிலே நடக்காம वो जो परमेश्वर के मार्ग में नहीं चलकर கர்த்தருடைய பிள்ளைகளை தவறான வழியிலே நடத்தி जो கொண்டிருக்கிறான். परमेश्वर के बच्चे को गलत राह पर लेके जाते हैं। இந்த வார்த்தை தான் ஒவ்வொரு கள்ள போதகனை உயர்த்துகிறதான உந்து சக்தியா இருக்கிறது. ये जो शब्द जो झूठे उपदेशों को और ही जो ऊंचा कर बैठे हैं, தன்னை தான் உயர்த்துகிறதற்கான ஒரு வேட்கை, जो अपने आप को जो बड़प्पन करने वाली शिकार, சபைக்கு மேலாக தன்னை இருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வேட்கை, जो कलीसिया में जो अपने आप को जो बड़प्पन करके खड़ा करके रखते हैं। சபை என்பது கிறிஸ்துவாய் இருக்கிறார், जो कलीसिया जो है मसीहा है, அவருக்கு மேலாக தன்னை உயர்த்துவது, उसके ऊपर में अपने आप को जो है बढ़ाते हैं, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம जो परमेश्वर का आज्ञा ना मानकर தன்னையே ஒரு தெய்வமாக பாவிப்பது, जो अपने आप को जो एक भगवान बना लेते हैं। இதெல்லாம் கள்ள போதகருடைய உந்து சக்தியா இருக்கிறது. जो सारे जो झूठे उपदेशों का जो शक्ति जो रहता है, யோவான் 8:44 வாசிக்கிறோம். யோவாना के 8वां अध्याय के 44 में हम पढ़ते हैं। இயேசு சாமி சொல்றாரு, यीशु मसीह कहते हैं, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள், तू अपने पिता जो शैतान की ओर से हो, உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். तू अपने पिता की लालसा को पूरा करने चाहते हो। அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் वो இருக்கிறான். तो आरंभ से जो हत्यारा है சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் और सत्य उस पर स्थिर ना रहा, அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. क्योंकि उसमें सत्य है ही नहीं। அவன் பொய்யனோ, वह जो झूठा है, பொய்யுக்கு பிதாமமாய் இருக்கிறபடியினால் वो अपने जो झूठे पिता जो है, அவன் பொய் பேசும்போது वो जो झूठ बात करते தன் हैं, சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். वो अपने ही ओर से बातें करते हैं। அல்லேலூயா. हालेलुया। 1990ல பிரிட்டிஷ் மியூசியத்துல ஒரு 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 ஃப்ரோஜரியை கண்டுபிடிச்சாங்க. जो ब्रिटिश में जो एक फोर्जरी को जो है ने देखा है, அந்த பிரிட்டிஷ் மியூசியம்ங்கிறது உலகத்திலே பெரிய மியூசியம். जो ब्रिटिश जो म्यूजियम जो है दुनिया में सबसे बड़ा जो म्यूजियम है, மியூசியம்னா உங்களுக்கு தெரியும்ல, அருங்காட்சியகம். जो बहुत सारी जो चीज रहता है वहाँ में देखने वाली जगह, ஆமா, அங்க விலையேறப்பட்ட பல படங்கள் அங்க இருக்கு. वहाँ पर जो बहुत ही कीमती वाले जो है चित्र वहाँ पर रहता है, ஒவ்வொரு படமும் பல கோடி ரூபாய் உள்ளது. जो एक एक जो चित्र है कई करोड़ों रुपया का रहता है, பல கோடி ரூபாய் பெருமானமான படங்கள், जो कई करोड़ों रुपया का कीमती रहता है। இந்த படங்கள் ஒரிஜினல் படத்தை எடுத்துட்டு டூப்ளிகேட் படத்தை ஃபோர்ஜரி பண்ணி அங்க வச்சிருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ये जो जो ओरिजिनल जो चित्र जो है उसे निकाल कर जो है डुप्लीकेट वाले जो है चित्र वहाँ पर रख देते हैं, ஆனா அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. पर उसे जो कोई भी पहचान नहीं सकते हैं, ஏன்னா அதை வரைந்த அந்த கேன்வாஸ் எல்லாம் ஒரிஜினல். அது क्योंकि इसको जो बना जो कला जो कैनवस सब कुछ जो है ओरिजिनल है। ஒரிஜினல்ல இருந்து ஒரு சின்ன தவறு கூட டூப்ளிகேட்ல கிடையாது. जो ओरिजिनल से एकदम ही जो बनाए बिल्कुल उसमें डुप्लीकेट आप पकड़ नहीं सकेंगे। சேம் டு சேமா இருந்துச்சு. जैसे दिखता है वही तरह सेम लगेगा आपको, அப்படியே இருந்துச்சு. அது जो एक ऐसे ही प्रकार का रहेगा। எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க? कैसे इसने जो पहचाना था, ரொம்ப ஆராய்ச்சிக்கு பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. बहुत खोज करने के बाद उसे जो पहचाने थे, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. जो किसी से भी पहचान नहीं सका था, ஆனா அது போலியானது. पर वो झूठा है।
ஏன் போலியானது? क्यों वो झूठा है? எல்லா விதத்திலும் ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்குது. 100% ஒரிஜினல் जो அது. सारी तरह से देखे एकदम ओरिजिनली 100% आपको दिखेगा. ஆனா அதை உண்மையாய் வரைந்தவனுடைய ஆத்மா அதுல இல்ல. क्योंकि लेकिन इसमें जो सच्चाई से बनाया वाला जो व्यक्ति का आत्मा उस पर नहीं है. யார் ஒருவேளை பாருங்க மோனாலிசாவுடைய படத்தை கூட அவங்க மாத்தி இருந்தாங்க. देखिए जो मोनालिसा के जो चित्र को भी उसने जो बदल दिया था. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது லியோனார்டோ டா வின்சி வரைந்த படம். हम सब जानते हैं कि उसे जो बनाया जो लियोनार्डो डा विंसी जो बनाए थे. அந்த மோனாலிசாவுடைய படத்தை அதை போலவே தத்ரூபமா வரைந்து வச்சிருந்தாங்க. वो मोनालिसा जो चित्र को उसी प्रकार उसने जो बनाया था. ஆனா அவங்க கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? पर उसने क्या खोजा था? அதை வரைந்த அந்த ஒரிஜினலான லியோனார்டோ டா வின்சியுடைய ஆத்மா அந்த படத்துல இல்ல. पर उसने जो क्या खोजा जो सच्चाई से जो बनाया जो चित्र का जो लियोनार्डो கள்ள डा विंसी போதனைகள் का எல்லாம் ஒரிஜினल மாதிரியே நமக்கு தெரியும். आज जो झूठे उपदेश हम देखे हमें जो सच्चाई दिखेगा அதெல்லாம் வசனத்துல இருந்து தான் வரும். वो सब कुछ वचनों की ओर से आएगा. நம்ம தடுமாறி போவோம். हम डगमगा जाएंगे. ஆனால் தேவனுடைய ஜீவன் அதுல இல்ல. उसमें परमेश्वर का जीवन नहीं है. ஏனென்றால் வேத வசனமானது தேவனுடைய ஜீவனாய் இருக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन में जो जीवन है அது அவருடைய வார்த்தையாய் இருக்குது. वो उसमें जो उनकी जो है वचन जो है वचन जो है வார்த்தையானது ஜீவனாய் वो இருக்கிறது. जो शब्द जो जीवन में है அதை பிரசங்கிக்கிறவனிடத்துல அந்த ஜீவன் இருக்கணும். उसे जो उपदेश जो करने उसके पास में जीवन रहना அவன் चाहिए. தன்னை அல்ல தேவனை உயர்த்துகிறவனாய் இருப்பான் वो என்றால் अपने आप को नहीं परमेश्वर को ऊंचा करना அவன் चाहिए. பேசுகிற வசனத்திலே ஜீவன் वो இருக்கும். जो बात करना चीज में जो जीवन रहना चाहिए. இல்லனா नहीं तो அது கள்ள போதனையாய் இருக்கும். वो जो झूठे उपदेशक रहेगा. ஹalleluya. हालेलुया. சமீபத்திலே ஒரு சாமியாரை பிடிச்சாங்க குஜராத்ல. समीप में देखिए जो झूठे जो है पुजारी को जो पकड़े हैं குஜராத்ல இல்ல மகாராஷ்டிராவில். जो महाराष्ट्र पे 2 கோடி ரூபாய் கள்ள நோட்டோட பிடிச்சாங்க. जो 2 करोड़ रुपया को जो है डुप्लीकेट जो नोट्स को जो पकड़े हुए थे. நீங்க செய்தியில பாத்துருக்கலாம். आप जो न्यूज़ पर देखे होंगे ஃபேமஸான சாமியார். जो बहुत ही फेमस वाला जो है पुजारी जो है गुरुजी அவங்ககிட்ட நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் படுத்து கிடப்பாங்க. उसके पास में बहुत सारे जो है जो நிறைய பேர் படுத்திருந்தாங்க. நிறைய பேர் அவன்கிட்ட போய் அவனை கும்பிட்டுட்டு வருவாங்க. बहुत सारे लोग उस पर जाकर उसे जो नमस्कार करते हैं. அவனை கடவுளா நினைச்சிட்டு இருந்தாங்க. उसे जो भगवान मानते हैं. ஆனா ஐயா பேக்ரவுண்ட்ல கள்ள நோட் அடிச்சிட்டு पर இருந்தாங்க. अय्या जो है बैकग्राउंड में जो बहुत सारे जो है डुप्लीकेट नोट्स को प्रिंट करते हैं. ஆனா பேங்க்ல இருக்கிற மிஷின் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரிஜினல் கள்ள நோட் மாதிரி ஒரிஜினல் நோட் மாதிரி இருந்தது. जो बैंक की जो मशीन भी जो है उसे जो पकड़ नहीं से एकदम ही ओरिजिनल नोट था. அவ்வளவு அந்த டிசைன் அவ்வளவு அழகா இருந்தது. जो डिजाइन बहुत ही सुंदर से डिजाइन किया था. ஒரிஜினல் நோட்டுடைய பேப்பரை சைனாவுல இருந்து வாங்கி பண்ணிருந்தாங்க. जो ओरिजिनल जो नोट जो है वो चाइना से लेकर जो बनाए थे. அந்த பேப்பர் பிரிண்ட் எடுக்கிற பேப்பர். वो जो है प्रिंट निकालने जो पेपर. அதனுடைய ஒரிஜினல் இங்கே இந்தியன் நோட் அடிக்கிற ஒரிஜினல் இங்கே அவங்களும் யூஸ் பண்ணாங்க. वो भी जो ओरिजिनल जो इंक जो इंडियन से वही लेकर जो वो भी प्रिंट करते हैं. சின்ன சின்ன விஷயங்களை கூட அதுல கிளியரா தெளிவா அவங்க வச்சிருந்தாங்க. जो छोटे-छोटे विषय को बहुत ही जो है क्लियर से उसमें रखते हैं. அவங்க அவன் பயணம் பண்ணின வண்டி வந்து அரசாங்கத்தினுடைய வண்டி, அரசாங்கம் ப்ரொவைட் பண்ண வண்டி. वो जो प्रयोग किया जो गाड़ी जो वो सरकारी की जो गाड़ी थी. அது மினிஸ்டர் எல்லாம் போற மாதிரியான வண்டி. वो जो मिनिस्टर लोग जाने वाली जो गाड़ी जो थी. அப்புறம் எப்படி பிடிச்சாங்க? तो कैसे उसे पकड़े थे? அது 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 வந்து ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம். वो बहुत ही जो चौंकाने वाली जो बात है. ஆனா பிடிச்சாங்க. फिर भी उसे पकड़े. ஆமென். 2 கோடி கள்ள நோட்டோட பிடிச்சாங்க. जो 2 करोड़ जो है जो डुप्लीकेट नोट्स को जो पकड़े थे. எவ்வளவுதான் ஒரிஜினலா டூப்ளிகேட் பண்ணாலும் आप कितना भी जो ओरिजिनल नोट का अगर आप डुप्लीकेट करते हैं எத்தனை விதத்துல ஒரிஜினலா இருந்தாலும் वो कितने रीति से भी जो ओरिजिनल रहने से भी டூப்ளிகேட் जो डुप्लीकेट जो है डुप्लीकेट ही है. ஒரு நாள் பிடிக்கப்படுவான். वो एक दिन जो पकड़ जाएगा. அவங்க பிடிக்கப்பட்டா वो जो है पकड़ा गया था. வேஷம் எல்லாம் கலைந்து उसके போனது. सारे जो वेश जो है கள்ள मिट गया है. போதகர்களும் இப்படி இருக்கிறாங்க. जो झूठे उपदेश भी इस प्रकार है. ரொம்ப நாட்கள் அவருடைய உபதேசம் போகாது. बहुत दिन तक उनका उपदेश नहीं जाएगा. உண்மையான தேவனுடைய வசனம் ஒரு நாள் வெளிப்படும். जो सच्चाई परमेश्वर वचन एक दिन जो बाहर அது प्रकट होगा யாருக்காகவும் மறைந்திருக்காது. वो किसी के लिए भी छुपा नहीं रहेगा. ஹalleluya. हालेलुया. அவர்கள் இயேசு கிறிஸ்துவையே மேற்கோள் காட்டுவாங்க. वो जो यीशु मसीह को ही जो ऊंचा ऊपर करेंगे. அவங்க ஆவிக்குரிய வார்த்தைகளையே கடனாக பெற்றுக்கொள்வாங்க. वो जो आत्मिक जो कार्य को जो उधार में रूप में प्राप्त करेंगे. அவங்க வேதாகமத்தையே வசனமாக ஆதாரமாக கொடுப்பாங்க. वो जो पवित्र वचनों के जो है आधार के धूर में देंगे. ஆனா அவங்க கிட்ட சிலுவையை குறித்த உபதேசம் पर இருக்காது. उसके पास में जो क्रूस के जो उपदेश नहीं रहेगा. பரிசுத்தத்தை குறித்து அவங்க பேச மாட்டாங்க. जो पवित्रता के बारे में बात नहीं करेंगे. மனம் திரும்புதலை குறித்து அவங்க பேச जो மாட்டாங்க. मन फिराव के बारे में बातें नहीं தேவ करेंगे. பயத்தை குறித்து அவங்க பேச जो மாட்டாங்க. परमेश्वर भयभीत के बारे में बात नहीं करेंगे. இதெல்லாம் இல்லாத ஒரு மேம்போக்கான உபதேசமாய் அது ये காணப்படும். सब कुछ नहीं रखा, खाली ऊपरी ओर से जो उपदेश देंगे. அவர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் ஜனங்களை மயக்குகிற உபதேசமாய் उनके जो இருக்கும். उपदेश जो सारे लोगों को जो अपने वश में करने का रहेगा. எனக்கமான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, இந்த கடைசி நாட்களிலே ये अंतिम दिनों में
கள்ள போதகத்துக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. जो झूठे उपदेशों के लिए आप जो चेतावनी बनकर रहिए। அல்லேலூயா. हालेलुया। அது போலியான ஒரு உபதேசமா वो एक இருக்கிறது. जो झूठा उपदेशक है, அது விசுவாச உபதேசம் போல वो தோற்றமளிக்கும். जो विश्वास के उपदेश की तरह आपको लगेगा, ஆனா கிறிஸ்துவின் ஆவி அங்கே இருக்காது. पर जो मसीहा की आत्मा उसके अंदर में नहीं रहेगा, தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்படாது. जो परमेश्वर जो सामर्थ उसमें प्रकट नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து அவர்களால் பேச முடியாது. वो जो है पवित्रता के बारे में बात नहीं कर सकेंगे, அவங்க சிலுவையை குறித்து பேச முடியாது. वो जो क्रूस के बारे में बात नहीं कर सकेंगे, ஏனென்றால் பாவ வாழ்க்கை அவர்களுக்குள்ள क्योंकि இருக்கிறபடினாலே पाप भरे जीवन उनके अंदर में है। அவர்கள் பரிசுத்தத்தை பற்றி பேச वो மாட்டாங்க. जो है पवित्रता के बारे में बात नहीं कर அவங்க सकेंगे, தேவ பயத்தை குறித்து பேச वो மாட்டாங்க. जो है परमेश्वर भयभीत के बारे में बात नहीं காரணம் करेंगे, தேவ பயம் அவர்களுக்குள்ள இல்ல. कारण परमेश्वर भयभीत उनके अंदर में नहीं है। அல்லேலூயா. हालेलुया। சோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். परमेश्वर की जो बातों के अपने आप को हम समर्पित करेंगे, கர்த்தருடைய வசனத்திலே நாம் நிலைத்திருப்போம். परमेश्वर के वचनों पर हम स्थिर बने रहेंगे। என்னுடைய செய்தியுடைய முதல் பாயிண்ட் மாத்திரம் தான் நான் मेरे முடிச்சிருக்கேன். जो उपदेश को जो पहले जो है पॉइंट को मैंने जो खत्म किया है, அடுத்த வாரம் இரண்டாவது மூன்றாவது பாயிண்ட்க்கு நம்ம जो போகலாம். अगले सप्ताह दूसरा और तीसरे में जाएंगे हम, இப்போ நீங்கள் ஜாக்கிரதையோடு இருங்க. इसीलिए बहुत ही जो चेतावनी के साथ में रहिए। நம்ம கேட்கிற செய்திகள் எல்லாம் கள்ள உபதேசமா நல்ல உபதேசமா என்பதை அறிந்து கொள்ளுங்க. हम जो भी उपदेश सुनते हैं वो क्या सच्चा है या वो झूठा है करके हमें जानना है। நம்மை வஞ்சிக்கும்படியாக இன்றைக்கு அநேகர் எழும்பி जो இருக்கிறார்கள். हमें जो है गलत रास्ते पर लेके चले, कई लोग उठ खड़े हो गए हैं। அவர்கள் ஆட்டின் தோலை பொருத்தி கொண்ட ஓநாய்களை போல वो जो இருக்கிறார்கள். भेड़ के ऊपर में जो है दाल का लोम भेड़िया की तरह बनकर है। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய வேஷம் கழிகிற நாட்களிலே நான் வந்திருக்கிறோம். उसके जो वेश के जो हटने वाला दिन आ गए हैं। சத்தியம் உங்களுக்குள்ளே வரும்போது जब सत्य आपके अंदर आएगा, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். जो सत्य आपको छुटकारा करेगा, எல்லா போலித்தனத்திலிருந்தும் அது உங்களை जो விடுதலையாக்கும். सारे झूठे वाले कार्य से आपको छुटकारा देगा। ஆகவே சத்தியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. इसीलिए सत्य के लिए अपने आप को समर्पित करिए। ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள் परमेश्वर के जो वचनों की ओर में आज आप समर्पित करेंगे, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. परमेश्वर की आज्ञा को मानने के लिए आप समर्पित करिए। வேத வசனம் சொல்லுகிறது, पवित्र वचन कहता है, இன்று அவருடைய வார்த்தையை கேட்பீர்கள் என்றால் आज उनके जो है वचनों का अगर आप सुनेंगे, நீங்கள் உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதீங்க. आप अपने हृदय को कठोर मत करिए। அல்லேலூயா. Hallelujah. நன்மை தின்மை என்னதென்று அறியத்தக்கதான ஞானத்தை அவர் நமக்கு जो தந்திருக்கிறார். भला और बुरा कार्य को जो है जानने के जो ज्ञान वो हमें दिए हैं। ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எல்ரோயியா இருக்கிறார். परमेश्वर आज भी हमारे लिए एल रोई है, அவர் உங்களை பார்த்து वो கொண்டிருக்கிறார். आपको देख रहे हैं। நீங்கள் ஏமாற்றப்பட்டதற்காக அல்ல, आप जो बेवकूफ बनने के लिए नहीं, உங்களை மீண்டும் தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படியா आपको फिर से अपने आप में जो है लेने के लिए। நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்காய் பசியாய் இருந்தீங்க. आप परमेश्वर के वचनों के लिए जो प्यासा भूखे थे, ஆண்டவருடைய வார்த்தைக்காய் தாகமாய் இருந்தீங்க. परमेश्वर के वचनों के लिए जो प्यासे थे, நம்பிக்கையோட சிலரை நம்பி ஏமாந்து जो போனீங்க. भरोसा करके जो भरोसाहीन हो चुके हैं, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சுத்த ஜீவ நதி அண்டைக்கு உங்களை கொண்டு आज வருகிறார். परमेश्वर आपको जो शुद्ध जीवन की ओर से बुला அவர் रहे உங்கள் हैं, கண்களை திறக்கிறார். वो आपकी आंखें को खोल रहे हैं। அவர் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை உடையவராய் वो இருக்கிறார். यीशु मसीह के नाम को धारण करते அவருடைய हैं। வார்த்தை என்றும் மாறாததாய் இருக்கிறது. उनकी जो बात वो कभी नहीं बदलते இன்னைக்கு हैं। ஆண்டவரை நோக்கி நீங்க பாருங்க. आज परमेश्वर को ओर में உங்கள் देखिए, உள்ளத்திலே ஜெபியுங்க. आपके हृदय में प्रार्थना करिए, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, परमेश्वर को ओर में देखिए। ஆண்டவரே परमेश्वर, உமது சத்தியத்தில் வேறுண்டாத போதனைகளை அநேக முறை நான் கேட்டு ஏமாந்து போயிருக்கிறேன். आपके जो सत्य को झूठी तरह से जो करे, कई बार मैंने बेवकूफ बन चुका हूँ। மாற்று உபதேசத்திலே நான் நம்பிக்கை வைத்து ஏமாந்து போனேன். जो जो उपदेश को सुनकर मैंने जो है बेवकूफ बन चुका हूँ। மற்ற குரல்களுக்கு அது ஆட்டினுடைய குரலா மேய்ப்பனுடைய குரலா ஓநாயின் குரலா என்று அறியாமல் நான் திகைத்து போனேன். जो दूसरी आवाज जो है बकरियों या भेड़ों का आवाज, मैंने जो बेवकूफ बन गया था, என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. मुझे क्षमा करिए। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுங்க. यीशु मसीह के लहू से मुझे धोइए करके कहिए। டிவி மூலமாக பலவிதமான காரியங்கள் நிமித்தமாக கள்ள போதனைகள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வருகிறதை இனி நாங்கள் அனுமதிக்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். आज जो टीवी और जो कहीं रीति से जो आए झूठे उपदेशों से जो हमें जो दूर करिए, அப்படிப்பட்டதான உபதேசங்கள் எங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லுங்க. उस प्रकार जो उपदेशों के जो है पानी से हमें बाहर निकालिए। உம்முடைய சத்தியத்திற்காக எங்கள் கண்களை திறந்தருளும். आपके जो सत्य तक ले मेरे आंखों को खोलिए। சிலுவையின் அஸ்திவாரத்தின் மேலே எங்கள் விசுவாசத்தை மீண்டும் கட்டுங்க. जो क्रूस के नींव पर फिर से मुझे बांधिए। ஒவ்வொரு போலியான உபதேசத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க. हर एक झूठे उपदेशों से मुझे छुटकारा करिए। உம்முடைய சத்தியத்தை பேசுகிற உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி जो செய்யுங்க. आपके सत्यता को जो बोलने उसे सुनने के लिए हमारी सहायता करिए। நன்மை தீன்மை என்னதென்று அறியத்தக்கதான ஞானத்தை நீர் எங்களுக்கு जो भला தந்ததற்காக बुरे कार्य को जानने के लिए हमें ज्ञान दीजिए। பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நீர் எங்களுக்கு जो தாங்க. पवित्र आत्मा की जो सहायता हमें दीजिए। ஆண்டவருடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चे, ஓ இது ஒரு பிரச்சனையான நேரம் वो இது. एक जो समस्या वाली समय है। ஹalleluya. हालेलुया। இங்கே நமக்கு முன்பாய் வந்திருக்கிற பிசாசு
பிசாசு ஆட்டுத்தோலை போர்த்திட்டு जो வந்திருக்கான். हमारे सामने जो आए, जो शैतान जो है बकरे के जो ऊपर में जो दाले रहते वो आए ஆனா हैं, அவன் ஓநாயா இருக்கிறான். पर वो एक भेड़िया है। ஹalleluya. हालेलुया। அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். उसे हमें समझना चाहिए, அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். उसे हम जानना चाहिए, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி उसके கொடுக்காதபடிக்கு जो आवाजों को ना सुनने के लिए, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். परमेश्वर की जो बातों को हमें सुनने के लिए, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். परमेश्वर जो भयभीत वाले कार्य को सुनने के लिए, பரிசுத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க जो வேண்டும். पवित्रता के लिए सुनने के लिए, சிலுவையை பற்றிய உபதேசத்துக்கு நம்ம செவி கொடுக்க जो வேண்டும். क्रूस के उपदेशों को सुनने के लिए। ஹalleluya. இன்னைக்கு நாம ஆண்டவருடைய கரங்களிலே आज ஒப்புக்கொடுக்கிறோம். अपने आप को हम समर्पित करेंगे, தேவனுடைய கரங்களிலே உங்களை परमेश्वर के ஒப்புக்கொடுக்கிறோம். हाथों पे समर्पित करिए। பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலே நம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் ஏமாற்றப்பட்டு போன அநேக நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியர்களை நம்பி நாங்கள் ஏமாந்த நாட்கள் உண்டு. பல பெரிய போதகர்களை நம்பி நாங்கள் ஏமாந்த நாட்கள் உண்டு. நாங்கள் இன்றைக்கு உம்மை மாத்திரம் நம்பவும், உம்மை பின்தொடரவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். சத்தியத்தை பேசுகிற போதகர்களை நாங்கள் விசுவாசிக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் நம்பிக்கை வைக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், போலிக்கும் உண்மைக்குமான வேற்றுமையை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் இந்த நாளில். உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் இந்த நாளில். கர்த்தருடைய வல்லமையினுள்ள வார்த்தையினால் எங்களை நிரப்பும். தேவ கிருபையினால் எங்களை நிரப்புங்க. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்புங்க. துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.